Welcome students, 10th standard max second revision test 2025 கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து நிறைய வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிடிஎஃப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்கான கொஷின் பேப்பரும் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் வேறு நெருங்கிடுச்சு. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் வீடியோஸ், பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே கொடுத்துட்டு வருவேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ண பாருங்கள். இதில் இருக்கிறது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். கம்பல்சரியும் கன்ஃபார்ம் சேர்த்து 10 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 15th கொஷின் ஏற்கனவே 10th மேக்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ கொடுத்துட்டேன். அதை நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு உங்களோட ரிவிஷன் எக்ஸாமை எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவும் இருக்கும். ப்ரெசன்டேஷனை ஒழுங்காக பண்ண பாருங்கள். 16th கொஷின் பாருங்கள். 17th கொஷின் அந்த சீரீஸில் கே வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 18th கொஷின் சிம்பிளிஃபிகேஷன். 19th கொஷின் என்னன்னா இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் வந்து 25/5 அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 20 கொஷின் பார்த்தீங்கன்னா இஃப் த மேட்ரிக்ஸ் ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் இதோட ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டேட் த மீனுலஸ் தேரம் அப்படின்னா என்னென்னு ஸ்டேட் பண்ணணும். நம்ம தேரம் வந்து நம்ம டீட்டெயில் கொஷின் படிக்கிறப்ப அதோட ஸ்டேட்டுன்னு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டை 2 லைன்ஸ் இருக்கும், அதை படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஷோ தட் பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொலினியரான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் இந்த டிக்னாமெட்ரி ஈக்குவேஷன்ஸை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுங்கள். 24th கொஷின் ஸ்லோப் கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் கேட்டிருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே ஃபார்முலா வச்சு போட போகிறீங்க. இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். உங்கள் ரிவிஷன் எக்ஸாம்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரிவிஷன் எக்ஸாம்ஸை ப்ரீ பப்ளிக்காக நினச்சி நீங்கள் எழுத பாருங்கள். ஏன்னா பப்ளிக்குக்கும் இதேமாரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. அதில் கொஷின் பேப்பர் வேறு மாதிரி இருக்கும், மற்றபடி எல்லாமே ஒன்று தான். அதனால் கொஞ்சம் கவனமாக எக்ஸாம்ஸை வந்து நல்லா பண்ணுங்கள். பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா 10 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். 29th கொஷின் இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது வந்து நான் அடிக்கடிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்லேயே ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த கொஷின்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்க வந்து ஏபிசியை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை வெரிஃபை பண்ணணும். இப்போ இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8னா நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, அப்போ 1லேருந்து 8 வரைக்கும் நம்ம எழுதணும். பி த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் 8க்குள்ளே என்னென்ன ப்ரைம் நம்பர் இருக்கோ அதெல்லாம் பியில் எழுதிட்டு. சி வந்து செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ஈவன் ப்ரைம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் ப்ரைம் நம்பர்லேயே ஈவனாக இருக்குது, அந்த 2. அப்போ சி நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. அதை வச்சு இந்த இதுவும் வெரிஃபை பண்ண வேண்டியது தான் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு. 30 கொஷின் பார்த்துக்கோங்க. அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதில் f(3), f(0), f(-1,5) 1.5 கொடுத்துட்டாங்க. அந்த 3 வந்து எந்த இடத்துல வருதோ அதோடைய அந்த சொல்யூஷனை எடுத்து போட்டு அந்த எக்ஸுக்கு வந்து 3ன்னு கொடுத்து நீங்கள் போடணும். இதில் சம்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். 31 சம். 32 பார்த்தீங்கன்னா a - b டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ் - b டிரான்ஸ்போஸ். பார்த்தீங்கன்னா சால்வ் அவங்க ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணி XYZ கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ தட் இன் ஏ ட்ரையாங்கிள் த மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட். இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 35 பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை பேரலோகிராமாக நம்ம வந்து ஷோ பண்ணணும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து பேரலோகிராமான்னு ஷோ பண்ணணும். 36 37 பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரி சம்மு. இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுற சம்மு, அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 38th கொஷின். 39 40 ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். 41 அப்புறம் பார்த்தீங்கன்னா 42 ஃபைண்ட் த சம் ஆஃப் n சீரிஸ். இது வந்து பப்ளிக்கில் போன வருஷம் பப்ளிக்கில் கேட்ட சம்மு. அதனால் இதில் இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் 8 மார்க் எழுதணும். 8 மார்க் பொறுத்த வரைக்கும் கிராஃப் ஜாமெட்ரி. அது நீங்கள் அட்டன் பண்ணாலே வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதனால் நல்லா படித்து நல்லா எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.